ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் 5ஆம் திருநாள் இன்னைக்கு ஆண்டாளும் மன்னாரும் காலையில் சேத்தியில் புறப்பாடாகி மாடவீதி பிரதர்ஷனம் ஆகி கஜலட்சுமி குரட்டில் ஏறி திருமஞ்சனம் அலங்காரங்கள் பாட்டு சேவாலம் கோஷ்டி எல்லாம் முடிஞ்சு கருட சேவை அலங்காரம் ஆகி ஆண்டாள் அன்னவாகனத்துலேயும் பெருமாள் கருட வாகனத்துலேயும் ஏறி வரார். மற்ற திருநாளில் இருக்கிற கருட சேவைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ பெரிய பெருமாள் கருட சேவைன்னா ஏத்தாப்பில் பெரியாழ்வார் நின்றுட்டுருப்பார். பெரிய பெருமாளுக்கு கற்பூரம் ஆகி உடனே பெரியாழ்வாருக்கு கற்பூரம் ஆகி அப்புறம் குடவர வாசல் திறந்து வருவா. ஆனால் இங்கே குடவர வாசல் திறந்த உடனே 2 பேருக்கும் சேத்தியில் கற்பூரம் ஆகி 2 பேரும் புறப்பாடாரா. அன்னவாகனத்தில் ஆண்டாள் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கா. மன்னார் நீ தான் பச்சைக்கிளி வச்சுட்டுருக்கே, கொண்டா அந்த கிளியன்னு சொல்லி தங்கக்கிளியை தான் வாங்கி வச்சுட்டுருக்க. கம்பீரமாக தாயார் உட்காந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறா. இன்றைக்கி 5ஆம் நாள் முடிஞ்சு போச்சு. பார்த்தெல்லாம் மன்னார் கிளியை வச்சுட்டுருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார். நாளைக்கு 6ஆம் திருநாள் செட்டிக்குடி மண்டபம். செட்டிக்குடியில் ஏழி திருமஞ்சனம் ஆகி பாட்டு சேவாலாம் எல்லாம் இங்கே தான். நாளைக்கு வடக்கிரதி வீதி முக்கில் இயல் தொடங்கும். தீர்த்தம் இங்கே வாங்கிக்கலாம். பரங்கி நாற்காலி, ரெட்டை பரங்கி நாற்காலி. 3ஆம் திருநாள் ஒரு பரங்கி நாற்காலி சேவிச்சேன் இல்லையா, இது ரெட்டை பரங்கி நாற்காலி. ரிசப்ஷனில் எப்படி பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து உட்காந்துன்னு வருவா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான சேவை. தாயார் உட்காந்துன்னு வந்துட்டுருப்பா. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் அவசியமாக அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.